Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல வீடு கட்டும்போது ஏற்படுகின்ற தடங்கல்களை நீக்குவதற்காக நாம் செய்ய வேண்டிய பூஜை மற்றும் பரிகாரம் பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் 3 மிகவும் அத்தியாவசியமாக கருதப்படுது. அதுல உணவு, உடுக்க துணி மற்றும் நாம் குடியிருக்க வீடு. எலி வலையானாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய இடமாக இருந்தாலும் நமக்கு சொந்தமான இடத்தில் வாழ்வது அப்படின்னாலே ஒரு தனி திருப்தி ஏற்படுது. எத்தனை காலம் பாத்திரம் பண்டத்தை தூக்கி ஒவ்வொரு வீடா மாத்தி வாடகை வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறது, அது ஒரு பெரும் தலைவலின்னா கூட சொந்த வீடு அப்படின்னு நம்ம வீட்டில் வாழும்போது அதில் ஒரு தனி பெருமை இருக்குது, நமக்கு ஒரு தனி மரியாதை மதிப்பு ஏற்படுது. நம்ம வாழ்கின்ற காலத்தில் ஒரு சொந்த வீடு அமைச்சுக்கிட்டோன்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். அங்கே இங்கேன்னு தட்டு முட்டு சாமான் எல்லாம் எடுத்துகிட்டு சுமந்துட்டு போய்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு கடனை உடனே வாங்கிட்டு ஒரு மனையை வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்தா அதில் ஏகப்பட்ட தடங்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றது நிறைய பேருடைய குமுறல்கள். இப்படி தடங்கல்கள் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கு. இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்க ஏன் இப்படி தடங்கள் ஏற்படுது அப்படின்னு கொண்டு போய் ஜாதகத்தை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் நீச்சமாக இருக்குங்க, பலமா இல்லை, அதனால தான் தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கணும், அப்போதான் சொந்த வீடு தடங்கள் இல்லாமல் கட்ட முடியும், நிலம் புலம் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனுக்கு அடுத்தபடியாக நம்ம செவ்வாய் கிரகத்தை சொல்லலாம். ஏன்னா அத்தனை ஆளுமை தன்மை கொண்டது, அதிகாரம் கொண்ட கிரகம் செவ்வாய் கிரகம். இன்னொன்று நில புலன் அமையணும், நல்ல வீடு அமையணும், எஸ்டேட் அமையணும், நிறைய சொத்து வாங்கி போடணும் அப்படின்னா செவ்வாயினுடைய அனுகிரகம் இருக்கணும். இந்த செவ்வாய்க்கு அதிதேவதை யார் அப்படின்னா முருகப்பெருமான் தானே. அந்த முருகப்பெருமானை நம்ம வணங்கணும். பொதுவாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க செவ்வாய் வெறும் வாய் அப்படின்னு. கிடையாது. சூரியனுக்கு அடுத்தபடியான கிரகம், ஆளுமை மிக்க கிரகம், அதிகாரம் கொண்ட கிரகம்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் செவ்வாயில ஆரம்பிச்சோன்னா அது நல்லபடியாக முடியும். முருகப்பெருமானுக்கு உரிய கிரகம், முருகப்பெருமான் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நல்ல நாள் இல்லை அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அது தவறாக சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப மங்களகரமான நாள் செவ்வாய்க்கிழமை. அதனால தான் பெரும்பாலும் அனைவரும் விரும்பி வணங்கக்கூடிய அம்மனுக்கும் முருகனுக்கும் உகந்த நாளாகவே செவ்வாயை கருதிக்கிட்டு வர்றோம். அந்த நாளில் தான் வணங்கிக்கிட்டும் வர்றோம். பழனியில் அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி செவ்வாயாகவே இருக்கின்றார். திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் பரிகார தலமாக கருதப்படுகிறது. இது எதுக்கு சொல்றேன்னா, வீடு கட்ட தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மற்றும் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து பிரச்சனை இருக்கிறவங்க முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சுக்கிட்டு வரலாம், வேண்டிக்கிட்டு வரலாம். சென்னைக்கு அருகே இருக்கக்கூடியவர்கள் சிறுவாச்சூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், ரொம்ப நல்ல பலன் தரும். அடுத்தது, வீடு கட்டும் போது ஏற்படுகின்ற தடைகளை அகற்றுவதற்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அது என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று அல்லது ஒரு நல்ல நாளாக பார்த்து முருகன் கோயிலில் நீங்கள் அங்கே இருக்கணும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இருக்கணும், முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை இல்லையா? அதனால் நீங்கள் அங்கே செவ்வாய்க்கிழமை இருக்கும்படி பார்த்துக்கோங்க. அங்கே போன பின்னாடி உங்களுடைய வேண்டுதலை முருகன் முன்னாடி சொல்லிக்கிட்டே பிரகாரத்தை சுற்றும் பொழுது, அந்த கோயிலை சுற்றும் பொழுது, முருகனை பார்க்கும் பொழுதெல்லாம் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் சுற்றி முடிச்சுட்டு வேண்டுதலை வைத்த பின்னாடி அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது இருக்கணும். அங்கேயே இருங்க. நம்ம திருச்செந்தூர் போயிட்டோமே ரூம் போட்டு தங்கிக்கலாம் அப்படின்னு கோயிலை விட்டு போய் ரூமில் தங்கக்கூடாது, கோவில்லையே நீங்கள் இருக்கணும். அந்த கோவிலில் இருக்கின்ற நேரத்திலேயே அங்கே இருக்கின்ற கடல்லிருந்து தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி அதில் மஞ்சளை கரைச்சிக்கோங்க. அந்த மஞ்சள் கரைத்த தண்ணீரை
வீடு கட்டும்போது தடைகளாக ஏற்படுகின்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த மனையில் கொண்டு போய் நல்லா தெளிச்சு விடுங்க முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டே. அதற்கு பிறகு உங்களுக்கு தடையாக இருந்ததெல்லாம் அகலும். எப்படிம்மா இந்த தண்ணியை ஒரு முறை அந்த மனையில் தெளிச்சா சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோஷங்கள் எல்லாம் விலகி சீக்கிரத்தில் சரியாயிரும். அப்படி இல்லை அப்படின்னா மனம் சோர்ந்து போயிடாதீங்க. தொடர்ந்து 6 வாரம் நிறையாவே தண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நல்ல சுத்தமான பாட்டில், அதாவது எச்சில் படாத பாட்டிலை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணியை சேகரிச்சுட்டு வந்த பின்னாடி ஒரு முறை தெளித்து சரியாகலைன்னா தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் இந்த மஞ்சள் தண்ணியை, முருகப்பெருமானுடைய அந்த தண்ணி இருக்கு இல்லையா, கடல் தண்ணி, அதில் கரைச்சி நீங்கள் தெளித்து விடுங்க. அந்த நிலத்தில் உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகி உங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா நல்லபடியாக கட்டி முடிக்கப்படும். சரிம்மா, இதை தவிர்த்து வேறு ஏதாவது பூஜை இருக்கா வீட்டில் செய்கிற மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதை பற்றியும் நான் இப்போ சொல்கிறேன். நம்ம முருகப்பெருமானுடைய படம் எடுத்துக்கோங்க. எந்த கோலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. இதில் நிறைய பேருக்கு குழப்பம், இந்த கோலத்தில் வைக்கலாமா அந்த கோலத்தில் வைக்கலாமா அப்படின்னு. முருகன் தான், எந்த கோலத்தில் வைத்தாலும் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதனால முருகப்பெருமான் படம் இருந்தால் எடுத்துக்கோங்க. வேல் இருந்ததுன்னா பித்தளை வேலாக இருந்தாலும் சரி, கருங்காலி வேலாக இருந்தாலும் சரி, அந்த வேலை ஒரு தட்டுல பச்சரிசி வச்சுக்கிட்டு அந்த வேலுக்கும் முருகப்பெருமானுடைய படத்துக்கும் சந்தனம் குங்குமம் பூசி விடுங்க. நல்ல மனம் நிறைந்த பொருள்கள், தெய்வ ஆகர்ஷணத்திற்கு உரிய பொருள்கள் இருக்கு இல்லையா, புனுகு, ஜவ்வாது, கோரோசனை, இது எல்லாத்தையும் கூட நீங்கள் அந்த படத்தில் வேல் எல்லாம் பூசி விடலாம். அதற்கு பிறகு அந்த படத்தையும் வேலையும் நல்ல மணமான மல்லிகைப்பூ அல்லது அரளிப்பூ வச்சு அலங்கரித்து நீங்கள் அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை குங்குமம் கொண்டும் செய்யலாம், அரளிப்பூ கொண்டும் செய்யலாம். ஓம் சரவண பவ என்கின்ற முருகப்பெருமானுடைய மகா மந்திரத்தை சொல்லிக்கிட்டே 108 முறை அர்ச்சனை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை இந்த அர்ச்சனை செய்து இந்த வழிபாட்டை செய்யணும். தொடர்ந்து 6 வாரங்கள் செய்யுங்க. அதற்குள்ளாகவே உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இதில் ஒரு சிலர் நினைக்கலாம், அம்மா எங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும்னு ஆசை தான், ஆனால் போக முடியல. கட்டாயம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் காணிக்கை முடிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு கோவிலுக்கு போயிட்டு வரலாம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போக முடியாதவங்களுக்காக தான் வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு உரிய பூஜையும் நான் சொல்லியிருக்கேன்ல, அதை செஞ்சுக்கிட்டு வாங்க. இதில் இன்னும் எது போன்ற கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே எழும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போது ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கும் இது போன்ற வீடு கட்டும்போது தடங்கல்கள் ஏற்பட்டுச்சு, இல்லை பூமி மனை அமையலைன்னா அவர்களுக்காக இங்கே யாராவது செஞ்சுக்கலாமா பூஜை, நீங்கள் சொன்னது திருச்செந்தூருக்கு போகிறதாகட்டும், இல்லை முருகன் பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரத்த உறவு உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம். அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம், நான் கைம்பெண், அதாவது கணவனை இழந்தவள், இந்த பூஜையை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். மனிதர்களாக இருந்தால் போதும், அந்த பூஜை செய்வதற்கான மனம் இருந்தால் போதும், உண்மையான பக்தி இருந்தால் போதும். மற்றது இந்த கைம்பெண்களோ இல்லை சுமங்கலி பெண்களோ இதை இறைவன் பார்க்கிறது கிடையாது. அடுத்தது, இந்த பூஜை செய்வதற்கு ஆண் பெண் என்கின்ற பேதமும் கிடையாது, வயசு வித்தியாசமும் கிடையாது. பிரச்சனை ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது, சின்ன குழந்தைக்கும் இருக்குது, வயசானவங்களுக்கும் இருக்குது. அதனால் இறைவன் முன்னாடி எல்லாருமே சரிசமமே. அதை மனதில் கொண்டு திரும்ப திரும்ப அந்த கேள்விகளையே கேட்காம நீங்கள் பூஜையை மனசார எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் செய்யுங்க. அதற்குரிய பலன்கள் கிடைக்கும். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் வீடு கட்டும்போது ஏற்படுகின்ற தடைகளை அகற்றுவதற்காக பரிகாரம் மற்றும் பூஜை பார்த்தோம். இது போன்று உங்களுக்கு எந்த பதிவுகள் தேவை என்பதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க. கட்டாயம் படிச்சுக்கிட்டு பதிவுகளாக தருவேன். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டுள்ள விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துக்கிட்டு டெக்ஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா இந்த பதிவின் கீழ் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். பொருள்கள் நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் கூகுள் மேப்லேயும் தரப்பட்டிருக்கு.
இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றேன். எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் உங்க ஊர்ல அல்லது உங்க நாட்டுல வேற எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் நடத்திக்கிட்டு வர்றேன், அதுவும் சென்னையில. இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேற எந்த வெப்சைட்லயோ அல்லது வேற எந்த ஷாப்பிங் ஆப்லையும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. ஏன் இதையெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு சொன்ன பின்னாடியும் கூட விஹா என்கின்ற பெயர்ல சின்ன மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு நிறத்தை மாற்றி சிலர் வேற வெப்சைட்ல அல்லது வேற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல நான் தயாரிக்கின்ற பொருள்களை போலவே வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பொருள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வாங்கி சரியில்லைன்னா என்ன திட்டுவீங்கல்ல, அதுக்காக தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்முடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல மற்றும் நம்ம விஹா ஷாப்ல நிறைய பொருள்கள் இருக்கு, தரமான பொருள்கள். நான் செய்கின்ற ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அத்தனையுமே கெமிக்கல் கலக்காமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நல்ல பலன்கள், சருமத்திற்கு சோப்பெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. புதிதாக பார்க்கிறவர்கள் வாங்கி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று, இந்த ஐம்பொன், இது நான் போட்டிருக்கேன்ல, ஐம்பொன் ஹாரம், ஐம்பொன் நெக்லஸ், ஐம்பொன் தாலி எல்லாம் கேட்டிருந்தீங்க, தாலி சரடு கேட்டீங்க, முகப்பு செயின், இது போல நெக்லஸ் எல்லாம் இருக்கு. நிறைய மெட்டி இருக்கு ஐம்பொன்லேயே, அப்புறம் கொலுசு இருக்கு, மோதிரங்கள் இருக்கு, நிறைய வந்திருக்கு புதுசு புதுசா. அதை போய் பாருங்க, பிடித்திருந்தால் வாங்குங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை படிச்சு கட்டாயம் பதிவுகளாக தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.